Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம leftover riceல எப்படி புளி சாதம் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம புளி சாதத்துக்கு தேவையான புளி கரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி. அப்புறமா கொஞ்சமா தண்ணி. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி போதும். இந்த புளியை நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். புளியை நல்லா கரைச்சு எடுத்தாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். அப்புறமா சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு. இது கூடவே நம்ம சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாதம் நிறைய மிச்சம் இருக்குதுனால இப்படி பண்ணால் போதும். நைட்டு இந்த மூணையும் சேர்த்து சாதத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறமா காலையில் எடுத்து தாளிச்சா போதும். இனி நல்லா அமுத்தி மூடி வச்சிடணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வைக்க வேண்டிய தேவையில்லை. புளி இருக்கிறனால சாதம் கேடு வராது. இனி நம்ம சாதத்தை தாளிச்சிக்கலாம். கடாய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 3 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கூட ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். முதல்ல சாதத்தில் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கிறோம். அதனால் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டிய தேவையில்லை. ஓரளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இனி நம்ம இதில் சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.